हरिः ओं श्रीकौशिकान्वयसुधाम्बुधसेदपानं श्रीशुद्धसद्वगुरुवर्यतनूजरत्नं श्रीलक्ष्मणार्यवरदार्यपताब्जभृङ्गं श्रीमत्सुचक्रवरदार्यमहं प्रपद्ये नीलादुङ्गस्तनगिरितटे शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्ध्यं स्वं श्रीसरसिद्धमध्यापयन्ति चोच्चेष्टायां सजनिगलितं या बलात्कृत्य पुन्दे गोदादस्येनमेदमिदं भूयवास्तु भूयः अन्नवयल पुதுவையாண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாய் பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த தொடர் ஒடியே தொல்பாவை பாடியருளவல்ல வல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னவதி என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ததரன ததரீரனோம் நரன ததரன கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்னும் இல்லாத ஆய்குலத்து அறிவொன்னும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியமும் யாமுடையோம் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியமும் யாமுடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது உந்தன்னோடுறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே இறைவா நீதாராய் பறை ஏலோரெம்பாவாய் இறைவா நீதாராய் பறை ஏலோரெம்பாவாய் கரவைகள் பின் சென்று தானம் சேர்ந்துண்போ. இந்த பாசுரத்தின் பொழிப்புரையை இப்பொழுது பார்க்கலாம். குறைவொன்றுமில்லாத கோவிந்தா, நாங்கள் பசுக்களின் பின்னே போய் காடு சேர்ந்து சரீர போஷணமே பண்ணித் திரிமவர்களாயும் சிறிதளவும் அறிவில்லாத இடைக்குலத்தில் உன்னை பெறுவதற்கு தக்க புண்ணியம் உடையவர்கள் ஆயும் இரான் என்றோம். சுவாமியான கண்ணபிரானே, உன்னோடு எங்களுக்கு உண்டான உறவானது இங்கு உன்னாலும் எம்மாலும் ஒழிக்க முடியாது. லோக மரியாதை ஒன்றும் அறியாத சிறு பெண்களாகிய நாங்கள் உன்னை பிரீதியினாலே சிறிய பேராலே அழைத்ததை குறித்தும் ஆசிரித வல்சலனான நீ கோபிக்காமல் பறை தந்து அருள வேண்டும் கண்ணபிரானே. ஸ்ரீ விஷ்ணுசித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாம் அனன்யசரண சரணம் பிரபத்யே. சுவாமி தேசிகன் ஆண்டாளுக்கு சமர்ப்பித்த தனியனாகும். இதிலே ஆழ்வார் திருக்குமாரத்தியாக பெரியாழ்வார் குலத்திற்கே விளக்காக விளக்கத்தை ஏற்படுத்துவாராக. ரங்கநாதன் என்னும் சந்திரமரத்திற்கு கொடியை சுற்றுவது போல சுற்றி ஆண்டாள் சேவை சாதிக்கிறார் என்று சாதிக்கிறார். இங்கே விஷ்ணுசித்தன் எனப்படும் விஷ்ணுசித்த குலநந்தன கல்பவல்லி பெரியாழ்வாரின் குலத்தை விளக்க வந்த ஆண்டாள் பெருமையை பாடுகிறார். வேறொரு வழியும் இல்லாததால் ஆண்டாள் திருப்பாதங்களை சரணடைகிறேன் என்று சாதிக்கிறார். இதை நாம் பார்த்தால் ஆண்டாளோ 5 வயது சிறுமி. அவர் அருள் செய்த பாசுரங்களோ பூர்வாச்சாரியர்கள் ஒருவர் போலும் விடாதே
ஆண்டாளே தஞ்சம் என்று சாதிக்கிறார்கள். சுவாமி ராமானுஜர், பராசர பட்டர், கூரத்தாழ்வார், நிகமாந்த மகாதேசிகன், மலவாள மாமுனி சுவாமிகள் எல்லோரும் அவர் பாடியிருப்பதே புகழ், அவர் திருவடியே கதி என்று தஞ்சமடைந்திருக்கிறார்கள். அப்படியென்றால் ஆண்டாளுக்கு உள்ள விசேஷத்தை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. வேதங்கள் அனைத்திலும் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை 30 பாசுரத்தில் வேதம் பழமானால் அதை பிழிந்து பழத்தினுடைய ரசத்தை நமக்கு மிகவும் சுலபமாக தந்தார் என்பது கொண்டு சிறப்பு வருகிறது. ஆச்சாரிகளெல்லாம் ஆண்டாளை மார்கதர்சி என்று சாதிக்கும் பொழுது, ஆண்டாளோ எங்களுக்கு மார்கதர்சி மாடுகள்தான், பசுக்கள்தான் என்று சாதிக்கிறார். அப்பொழுது ஆண்டாள் பசுக்கள் பின்னாலே போய் ஆண்டாள் பின்னாலே பூர்வாச்சாரியர்கள் செல்கிறார்கள். என்னால் பூர்வாச்சாரியர்களும் பசுக்கள் பின்னால் செல்வதாகிறது. அப்படி பசுக்களுக்கு பெருமை கண்ணனுடைய கரஸ்பர்சம் பட்டதால் கிடைக்கிறது. நாம் யாரும் கண்ணன் பிறந்த துவாபரயுகத்தில் பிறக்கவில்லை, ஆயர்பாடியிலும் வசிக்கவில்லை. ஆனால் பசுக்கள் ஆயர்பாடியில் வசித்து கண்ணனுக்கு பிரியமானவைகளாக இருந்து கண்ணனின் கரஸ்பர்சம் பட்டு பெருமை பெறுகிறது. அதேதான் ஆண்டாள் பசுக்கள்தான் ஆயர் சிறுமிகளாய எங்களுக்கு மார்கதர்சி என்று சாதிக்கிறார். எங்களுக்கு ஞான கர்ம பக்தி யோகங்கள் ஒன்றும் இல்லை, எம்பெருமானே நீதான் எங்களுக்கு புகழ், நீயே பறை தர வேண்டும் என்று சாதிக்கிறார். இந்த பாசுரத்திலே ஆண்டாள் பெரியாழ்வார் என்னும் பரம பக்தனான ஸ்ரீ வைஷ்ணவ குலத்தில் பிறந்துட்டும் ஆய்ச்சியராய் எங்கள் கையில் ஒன்றுமில்லை, எங்களுக்கு கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் ஒன்றும் இல்லை, ஆனால் நீ எங்களுக்கு அருள விரும்பி எங்களில் ஒருவனாக பிறந்திருப்பதே எங்களது பாக்கியம்தான், அதுவே எங்களுக்கு புண்ணியம்தான், அதனால் பறை தர வேண்டும் என்று சாதிக்கிறார். இதிலே எங்கள் கைகளில் ஒன்றுமில்லை, ஞானம் அனுஷ்டானம் ஒன்றுமில்லை, ஆனால் தேவரீரே கதி, தேவரீர்தான் உம்முடைய கைங்கரியத்தையும் புருஷார்த்தத்தையும் தர வேண்டும், மோட்சத்தையும் தர வேண்டும் என்று பிரார்த்திப்பதுதான் இந்த பாசுரம். இந்த பாசுரத்தில் துவய மகாமந்திரத்தின் அர்த்தம் உள்கொண்டிருக்கிறது. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம். எங்களுக்கு மார்கதர்சி கறவைகளாய பசுதான். பசுக்களை பின்தொடர்ந்து சென்று ஆயர் சிறுமிகளாய நாங்கள் மாடு மேய்ப்பதற்கு பசுவை பின்தொடர்ந்து சென்று பசு எங்கு சென்று மேய்கிறதோ அதன் அடுத்து இருந்து உண்போம், அதை தவிர வேறொன்றும் தெரியாது. எம்பெருமானை கர்மங்கள் தீண்டுவதில்லை, அவர்க்கு உண்பதென்பது இல்லை. அதனால் உண்ணாத நீ எங்கள் உண்ணுங்குலத்தில் பிறந்தாய், எங்களை கரையேற்றுவதற்காக எங்களுடைய குலத்தை முன்னேற்றுவதற்காக எங்களில் ஒருவராக அவதரித்தாய். வியாக்கியாதார் இதில் நீ உண்ணும் எங்கள் குலத்தில் பிறந்தாய், நீ விரும்பித்தான் நாங்கள் கொடுப்பதை வாங்கி உண்பதற்காக பிறந்தாய், அதனால் நாங்கள் கொடுப்பதை வாங்கி கொண்டு எங்களுக்கு பறை என்கிற புருஷார்த்தத்தையும் கைங்கரியத்தையும் மோட்சத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சாதிக்கிறார்கள். சரணாகதியின் முக்கிய குணமான நாங்கள் ஒன்றும் ஆறும் இல்லை, எங்களுக்கு ஒன்றும் கிடையாது, வெறும் கைதான், அதை கூப்பிக் கொண்டு நிற்கிறோம், தேவரீரே சரணம், உன் திருவடியே சரணம் என்று சரணாகதி செய்வதுதான் உத்தமமான சரணாகதி. அதைத்தான் ஆண்டாள் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம். பசுக்களை கொட்டிலிருந்து அவிழ்த்துவிட்டால் அது எங்கே சென்று மேய்கிறதோ பசுக்களுக்கு தெரியும் அது எங்கே சென்று மேய வேண்டும், எங்கே புல் இருக்கிறது என்று.
அந்த ஞானம் போலும் இல்லாத நாங்கள் பசுவின் பின்னே போய் பசுக்கள் மேய்கிற இடத்தில் இருந்து சாப்பிடுவோம் என்கிறார். ஸ்ரீ வைஷ்ணவ குலத்தில் உத்தமமான பெரியாழ்வாரின் புதல்வியாக அவதரித்த பூமி பிராட்டி ஆகிய ஆண்டாள் எங்களுக்கு ஒரு அறிவுமில்லை, நாங்கள் பசுக்களையே மார்க்கமாக கொண்டிருக்கிறோம் என்று மிகவும் வினயமாக எளிமையாக நீதான் கதி என்று சரணடைவதுதான் உத்தமமான சரணாகதி. அதை எடுத்து காட்டுவதற்காகவே ஆண்டாள் இப்படி சாதிக்கிறார். இங்கே அறிவில்லாத என்று சாதிக்கவில்லை, அறிவொன்றில்லாத என்று சாதிக்கவில்லை, அறிவொன்றும் இல்லாத என்று உண்மையும் சேர்த்து சாதித்திருக்கிறார். அறிவில்லாத என்றால் கர்ம யோகம் இல்லை, அறிவொன்று இல்லாத என்றால் ஞான யோகம் இல்லை, அறிவொன்றுமில்லாத என்றால் பக்தி யோகமும் இல்லை, எங்களிடத்தில் ஒன்றுமே கிடையாது, நாங்கள் கையில் ஒன்றுமில்லாதிருக்கிறோம் என்று சாதிக்கிறார். இதையே சுவாமி ஆள வந்தார் ஸ்தோத்திர ரத்னத்தில் நதர்மனிஷ்டோப்பி நதாத்மவேதி ந பக்திமான் தொத் சரணாரவிந்தே அகிஞ்சினோ அகதி சரண்யா தொற்பாத மூலம் சரணம் பிரபத்தியே என்று சாதிக்கிறார். எனக்கு கர்ம ஞான பக்தி யோகம் ஒன்றுமில்லை, உன் திருவடியே சரணம் என்று சாதிக்கிறார். இதையே சுவாமி ராமானுஜரும் அகில் ஜெகத் சுவாமின் அஸ்மத் சுவாமின் சத்யகாம சத்யசங்கல்ப சகலேதர விலக்ஷண அர்த்திகல்பக ஆபத்சக ஸ்ரீமன்னாராயண அசரண்யசரண்ய அனன்யசரண தொத்பாதாரவிந்தயுகலம் சரணமகம் பிரபத்யே. பிதரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்தூன் சகீன் குரூன் ரத்னானீதன தான்யானி சேத்ராணி ச கிருஹாணி ச சர்வதர்மாம்ச சத்யம் ச சர்வகாமாம்ச சாட்சரான் லோகவிக்ராந்த சரணௌ சரணௌ தே விரஜம் விபோ என்று சாதிக்கிறார். அப்படிப்பட்ட மகானாய சுவாமி ராமானுஜரே தங்களடுத்து ஒன்றுமில்லை, உமது திருவடியே சரணம் என்று சரணடையும் பொழுது நாமெல்லாம் எங்கே இருக்கிறோம்? அவ்வளவு பக்தி மார்க்கத்திலும் அனுஷ்டானத்திலும் ஏற்றவும் சிரேஷ்டமான பூர்வாச்சாரியர்கள் இப்படி சாதிக்கும் பொழுது நமக்கு ஒரு கவலையும் இல்லை. ஏனென்றால் நம்மிடத்து ஒன்றுமே இல்லை, அதை சொல்லி சரணடைவதற்குத்தான் நாம் தயங்குகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. சரணம் என்றால் என்ன என்பதை கள்ளம் திருவர கையிலங்கு நெல்லிக்கனி போல ஆண்டாள் இங்கே சாதித்திருக்கிறார். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவு பெருந்தனை புண்ணியமும் யாமுடையோம் குறைவொன்னுமில்லாத கோவிந்தா. நாங்கள் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்தில் பிறந்து விட்டோம். ஆனால் கண்ணன் கேட்கிறான், உங்களிடத்து என்ன இருக்கிறது? எதற்கு மோட்சம் தர வேண்டும், எதற்கு கைங்கரியம் தர வேண்டும் என்று கேட்கிறான். அப்பொழுது ஆண்டாள், உந்தன்னை பிறவி பெருந்தனில் புண்ணியம் யாமுடையோம். நீயே புண்ணியன், உன் அருகாமையே புண்ணியத்தை தரும். அதுவும் நீ யாதவ குலம் உயர்வதற்காக யாதவ குலத்தில் ஒருவனாக சித்தம் கொண்டு இங்கே ஆயர்பாடியில் எழுந்தருளியிருக்கிறாய். அப்படி எழுந்தருளியிருப்பது எங்களுக்கு புண்ணியத்தை தரும். நீ அருகாமையில் இருப்பதே புண்ணியம். நீயே தர்மஸ்வரூபன். நீயே எங்கள் அருகில் இருந்து எங்களை சிநேகிக்கும் பொழுது அதுவே பெரும்பேறு. வேற கர்ம ஞான பக்தியோகம் ஒன்றும் இல்லை என்றாலும் நீ அருகாமையில் இருப்பது ஒன்றே எங்களது பாக்கியம். எங்களுக்கு அருளுவதற்காகவே கிருஷ்ணனாக அவதரித்திருக்கிறாய், அதனால் பறை தந்தருள வேணும் என்று சாதிக்கிறார். நீயோ குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன், பரமபுருஷன். நாங்கள் அறியாத ஆய்குலத்தில் பிறந்தவர்கள்,
ஒரு ஞானம் அனுஷ்டானம் ஒன்றுமில்லாதவர்கள். ஆனாலும் குறை ஒன்றுமில்லாத நீ எங்களோடு இருப்பதால் உன்னுடைய குறையற்ற தன்மையை எங்களுக்கு பகிர்ந்து தந்தால் எங்களுக்கும் குறையில்லாத ஆகிவிடும். அதனால் புருஷார்த்தத்தை கைங்கரியத்தை தந்து எங்களை பரமபதமும் தந்து அருள வேணும் என்று சாதிக்கிறார். உந்தன்னோடுறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறை. குறைவொன்றும் இல்லாத கோவிந்தனே, உனக்கும் எனக்கும் உள்ள உறவை இல்லை என்று மறுத்தால் நாங்கள் எப்படி தரிப்போம்? எங்களால் அது முடியாது. உன்னுடைய கைங்கரியம் இல்லாத எங்களால் வாழ முடியாது. நாங்கள் வாழ்வதற்காக இங்கே அவதரித்த தேவரீர் எங்களுக்கு உமது கைங்கரியத்தையும் மோட்சத்தையும் தந்தருள வேண்டும். நாங்கள் ஏதோ அறியாத சிறு பிள்ளைகள். உன்மேல் அன்பு கூடியதினால் சிறு சிறு நாமங்களை உச்சரித்து உம்மை அழைத்து விட்டோம். அதனால் கோபப்படாதே, எங்களுக்கு பறை என்கிற புருஷார்த்தத்தை கைங்கரியத்தை தந்து மோட்சமும் தர வேண்டும் என்று சாதிக்கிறார். இதிலே வியாக்கியாதார் சீறுதல் என்பது கோபம், ஆனால் அது எப்படி அருளாகும் என்று கேட்டால், எம்பெருமான் எது செய்தாலும் அது அருள்தான் ஆகும். எம்பெருமான் நமது நன்மைக்காக நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று கோபித்து கொண்டாலும் அது நமக்கு அருள்வதே ஆகும். இப்படி ஆண்டாள் இந்த பாசுரத்தாலே சரணாகதி செய்ய என்ன மனசு இருக்க வேண்டும், நாம் ஒன்றுமில்லை தேவரீர்தாம் எல்லாம் என்று முழுவதும் சரணடைய வேண்டும் என்பதை சாதித்திருக்கிறார். நமது மனத்தில் கொஞ்சமேனும் நாம் என்ற எண்ணம் இருந்தால் சரணாகதி பலிக்காது. சரணாகதி முழுமையடைய வேண்டும், பலிக்க வேண்டும், எம்பெருமான் அருள வேண்டும் என்றால் நிர்கதித்துவம் பாலித்து 2 கையையும் விரித்து கூப்பி, என் கையில் ஒன்றுமில்லை எம்பெருமானே, நீயே சரணம், உன் திருவடிகளே சரணம், எங்களுக்கு புருஷார்த்தத்தை தந்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும் என்பதை தெள்ளம் தெளிவாக சாதித்திருக்கிறார். இதைப்போல் வேற ஒருவரால் தெளிவாக கூற முடியுமோ என்ற கேள்வியாகவே தொடரும். மேலும் இந்த பாசுரம் துவயத்தின் பூர்வ வாக்கியத்தின் பொருளை விளக்குகிறது. நாளை சிற்றம் சிறுகாலையில் துவயத்தின் உத்தர வாக்கியத்தின் பொருளை விளக்குவதை நாளை பார்க்கலாம். இன்றைய பாசுரத்தை ஒருமுறை கூடி ஆவர்த்தித்து நிறுத்தலாம். கரவைகள் பின் சென்று தானம் சேர்ந்துண்போம் அறிவொன்னும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்னும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுவேரழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறை ஏலோரெம்பாவாய். ஹரி ஓம். ஸ்ரீமத்கோதாயை நமஹ.